இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வாழைக்காய் பார்க்கலாமா? இந்தளவுக்கு சாஃப்டாக, இந்தளவுக்கு கிறிஸ்பியாக ப்ளஸ் ஸ்பைஸியாக எப்படின்னு பார்க்கலாமா? வாழைக்காய் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பேட்சாக போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெயில். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், மிஸ்டர் பூன் கடலெண்ணெய். குட்டி குட்டி பேட்சாக பொரிச்சோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே டைம்லேயே நிறைய போட்டிங்கன்னா சாஃப்டாகிடும், இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் செம்ம ஈஸியானது தான். ஸோ மறக்காமல் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதிலே மிளகாத்தூள் உப்பு போட்டு மேலே அப்பில் தூவி பாப்கார்னை சால்ட்டே பண்ணுற மாதிரி சாப்பிட்டாலும் செம்மையாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல் வேக்காடு தான் வெந்திருக்கு. இல்லை இதே மாதிரி டபுள் மெத்தடில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். திருப்பி நான் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து 4-5 குட்டி பூண்டு தட்டி போட்டாலும் இன்னும் செம்மையாக இருக்கும். லெமன் ரைஸ் தான் இதுக்கு. நான் இவங்களுக்காண்டி கடுக்கெல்லாம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிருக்கேன். வாழைக்கால இன்னும் மிளகாத்தூள் போட்டு ஸ்பைஸியாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.